என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் எப்பொழுதுமே ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி நான் இருக்கின்றேன். இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பார்கள். அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள். என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளை, ஓம் சக்தி தாயே போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இவர்களை எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க குழந்தையே, நீ கேட்ட வாழ்க்கையினை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் நீ உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று என் வாழ்க்கையை மரண வழியோடு தான் நான் தனிமையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, எனக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாய் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலை கொள்ளவும் கூடாது.
உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா? எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இத்தனை சத்தியவாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபாடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, அதில் நீ என்ன சொல்கின்றாயோ, நீ அந்த உன் நாவினால் இந்த நாட்களில் என்ன சொல்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நினைத்தால் நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயாராகி இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போலத்தான் இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால், அம்மா தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்கள் வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அதோடு உன் புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்.
என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்போது அதை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் முன்னால் சரியாக பிரதிபலிக்க முடியாது. என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய். என் குழந்தையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒரு பொழுதும் உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யாரென்றும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம், இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அது ஒரு வகையில் சரியானதுதான். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா? உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது என் குழந்தையே. ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதைவிட நல்லது என்ன தெரியுமா? புதிதாக வருகின்ற ஒரு உறவினிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான். நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே, அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே. எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் நடக்க போகின்றது. இதையெல்லாம் என் பிள்ளையை நீ வாழ்க்கையில் இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இனிமேல் அப்படியல்ல. நீ இழந்தது எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும். நல்லது நடந்தால் மட்டும்தானே உனக்கு அது புரியும். இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது. இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய். இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா? ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி, இவர்களால் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் எப்படியெல்லாம் தவித்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதியில்லை என்றால் தேவையில்லாத அந்த அன்பை நீ வீணாக்காதே. உன்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய்.
என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா? எப்போது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்போதுதான் உனக்கு சந்தோஷம் வரும். அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நன்றாக பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான். என் குழந்தையே, எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்க போகின்றாய். இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்க குழந்தையை. அது பழிவாங்குவது என்பது உன்னை நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமமாகும். ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களினுடைய குணங்கள்தான். ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்களினுடைய குணமானது நல்ல விதமாக இருக்கவே இருக்காது. ஒருவரிடத்தில் குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலுமே அது நல்ல பலனை ஒருபொழுதும் கொடுத்து விடாது. அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை என் குழந்தையே. அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்கள் எண்ணங்களை தானே நீயும் நிறைவேற்றுவீரா என்று ஆகிவிடும் அல்லவா? அதனால் இந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகி விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, பரவாயில்லை, நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடி சென்று விட்டார்கள். என் செல்ல குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே என் குழந்தையே. அந்த கயிறு ஒரு நாள் அவிழ்ந்து விழும் அல்லது அறுந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா? ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி ஒரு நிலையைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும். அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலேயும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே. எல்லாம் முடிந்து விட்டதாக நீ எண்ணியிருந்தாய் அல்லவா? இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது. இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே? நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவு தான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கின்றது என்றால் அது மட்டும்
மட்டுமல்ல, நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் நீ என்ன சொல்கின்றாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கின்றார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கின்றார்கள் என்றால் என்னவென்று ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது போன்ற ஒரு உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது என் தங்க குழந்தை.